ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரசம் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக ரசம் செஞ்சு வேறு பாத்திரத்தில் மாற்றி வைப்பீங்களே அந்த பாத்திரமே எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம இன்றைக்கி ரசம் வைக்க போகிறோம். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு புளி போதும். நல்லா உருட்டினீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் இது ஊற வச்சிடலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் 10 பல் அளவுக்கு பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால பூண்டை வந்து தோலோடு சேர்க்காம இந்த மாதிரி உரித்து சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்குனா நீங்கள் தோலோடையே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரம் அதிகம் வேணாம் நம்மளுக்கு. இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 சின்ன தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து தக்காளி பழத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தக்காளி பழம் ஈஸியாக உங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரணும் அப்படின்னா கல்லுப்பு கூட சேர்த்து நீங்கள் கரைச்சிக்கலாங்க. இப்போது தக்காளி பழம் கரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த விழுதை நீங்கள் உடனே சேர்த்துடணும். ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாதுங்க. அப்படி வச்சுருந்தா லைட்டாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது கூட மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நான் ஸ்டவ்வில் தூக்கி வச்சுட்டேங்க. ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ரசத்தை கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால ரசம் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணால் நல்லா இருக்குங்க. பெரியவங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா ரசத்தை வந்து நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லை. நுர கட்டின உடனேவே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போது இதில் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பச்சை தண்ணி, நார்மலான தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் தாளிப்பு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நீங்கள் நல்லெண்ணெயாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை தூக்கி நம்ம ரசத்தில் ஊற்றிடலாம். இப்போது இதில் வந்து கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு காய்ச்சல் சளி நேரத்தில் இந்த மாதிரி நல்ல சுவையான ரசம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.